இதுலேருந்து என்ன தெரியுது என்றால் தனிப்பட்ட முறையில் அமெரிக்க ஜனாதிபதியாக இருப்பவர்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்தாலும் கூட ட்ரம்ப் அளவிற்கு இவ்வளவு உக்கிரமாக ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. இஸ்ரேல் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இஸ்ரேலுக்கு ஏதாவது ஒன்றென்றால் அது அமெரிக்காவால் தாங்க முடியாது என்பது நமக்கு வரலாறு ரீதியாக தெரியும். 48 பிரிவு அந்த ஐக்கிய நாடுகள் சபை ஏற்படுத்தப்பட்டு 2 நாடாக பிரித்து அதிலிருந்து இன்று வரை அப்பொழுது அமெரிக்க ஜனாதிபதியாக அந்த ட்ரூமன் காலத்திலிருந்து இன்றைக்கு வரை அமெரிக்கா தான் இஸ்ரேலை பாதுகாக்கிறது என்பதை நம்ம எல்லோரும் புரிஞ்சு வச்சுருக்கோம். என்னதான் இருந்தாலும் இன்றைக்கி இஸ்ரேல் வந்து இவ்வளோ ஒரு சட்டாம்பிள்ளைத்தனமாக பேசுவது, ஒரு உலகத்தை எதிர்த்து பேசுவது, ஐக்கிய நாடுகள் சபையை நான் மதிக்க மாட்டேன்னு சொல்வது எல்லாமே பின்புலம் அமெரிக்கா தான். அமெரிக்காவுடைய அந்த ஒரு சப்போர்ட் இருக்கிறனால தான் இஸ்ரேல் இவ்வளோ தூரம் இறங்கி அடிக்கிறாங்க. உண்மைதானங்க. இஸ்ரேல் வந்து ஒரு சின்ன நாடு தாங்க. மக்கள் தொகை என்ன 1 கோடி கூட கிடையாது. ஒரு 80 லட்சமோ 90 லட்சமோ இருப்பாங்க. 9 மில்லியன். அப்படிப்பட்ட ஒரு சின்ன நாடு இன்றைக்கி எல்லா நாடுகளையும் எதிர்க்கிறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு பக்கத்தில் பின்னாடி ஒரு தாதாவோட சப்போர்ட் இல்லைன்னா நடக்குமா? முடியாது. பின்னாடி ஒரு பலம் இருக்கணும்ல. அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுது.